ஆம், யா மணி வந்து இப்போ நைட் ஒரு 1 மணி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து தூங்கவே விட மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, இந்த கேரளாவில் வந்து 1.5 வயசு குழந்தை வந்து இப்போ இறந்துட்டாங்க இல்லையா? ஸோ அந்த நியூஸ் தான். அந்த கேஸில் அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னா, அடித்து சில இதில் துன்புறுத்தி உடல்ல காயம் இருந்து சிகரெட்டால சூடு வச்சு 2 கையையும் உடைச்சு இந்த மாதிரி நிறையா சித்திரவதை அனுபவிச்சு ஒரு 1.5 வயசு குழந்தை இறந்திருக்கு. அது பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர். அம்மாவும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்கன்ற மாரி சொல்றாங்க. பட் ஸ்டில் அந்த விசாரணை போயிட்டு இருக்கு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாரி நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு இந்த கொஞ்ச நாள் முன்னால கை 2ம் உடைஞ்சிருக்கு. அத உடைச்சிருக்காங்க. உடைச்சு 2 கையும் மாவு கட்டு போட்டிருக்காங்க. மாவு கட்டு போட்டு அம்மா கிட்ட தான் இருக்கு. அது ஒரு வீடியோவா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஜஸ்ட் ஒரு யூடியூபர் ரேண்டமா போய் வீடியோ எடுக்கும்போது கையில் அடிபட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுந்து கை உடைஞ்சிருச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் திங் 1.5 வயசு குழந்தையால சைக்கிள் ஓட்ட முடியுமா? இன்னொன்னு அப்படி கீழே விழுந்தா இந்த அளவுக்கு அடிபடுமா? சி இது பின்னால எப்படி சொல்லணும்னா, பிள்ளைங்களுக்காக குழந்தை இல்லாம எவ்வளோ பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய பொக்கிஷமான ஒரு விஷயம். அந்த அவங்க அம்மா கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கு. பட் அதால எதுவுமே பேச முடியாது. இந்த மாரி நான் துன்புறுத்தப்பட்டுருக்கேன். இல்ல இதுக்கப்புறம் எனக்கு இந்த மாரிலாம் நடக்க போதோ, இல்ல சம்திங் எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து எங்க இருக்கேன்? இவங்க கையில தான் இருக்கேன். இங்க தான் இருக்கேன். எதுவுமே என்னால பண்ண முடியாது. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி. எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணனே தெரியல. அது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா நைட்டு தூங்காம எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தாலும், அது நமக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, கிளியரானா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாரி துன்புறுத்துறாங்க. இல்ல இந்த மாதிரி வந்து சில சந்தேக அடிப்படையில பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் அப்பப்ப கேட்டுருக்காங்களாம் அந்த வீட்ல. இந்த மாரி ஏன் குழந்தைக்கு இந்த மாரி அடிபடுது? என்னன்னு கேட்டபோது, அவங்க வந்து விளையாடும்போது விழுந்துட்டான். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களாம். சம்டைம்ஸ் குழந்தையோட கண்ணெல்லாம் சிகப்பா இருக்குமா. ஏன் அப்படின்னு கேட்டா, விளையாடும்போது அடிபட்டுருச்சு அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு போயிருக்காங்க. யாரு? அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க. அப்பா ஸ்தானம்னு ஏன் சொல்றேன்னா, அவங்களோட அப்பா. அதாவது அந்த குழந்தையோட அப்பா பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதனால அம்மா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எப்போ அப்படின்னா, இந்த குழந்தை வயித்துல இருக்கும்போது. ஸோ பொறந்ததுக்கப்புறம் இவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதரோடைய அம்மா, அப்பா அதாவது தாத்தா, பாட்டி அவங்க வந்து இந்த மாரி ஒரு சந்தேகம். ஃபர்ஸ்ட்டு கை ஒடியும்போதே எப்படி இப்படி உடைஞ்சிருக்கும் அப்படின்னு சந்தேக பார்வையிலே தான் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி போகும்னு அவங்களும் எதிர்பார்க்கல. ஸோ இப்படி போனதுமே இந்த கேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இப்ப 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விசாரணை போயிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா ஒரு குழந்தைய வேண்டாம் அப்படின்ட்டீங்கன்னா, ஓகே ஃபைன். அத வந்து இப்ப நெறைய நடக்குது. ஏன்னா குழந்தைய கொல்றாங்க, வேணான்றாங்க, வேணான்றனால குழந்தைய கொல்றாங்க. சில ரீசன்னால ஏன்னா இப்ப அதெல்லாம் நடக்குது. ஓகே வேண்டான்னா, ஆசிரமம் எவ்வளவோ இருக்கு. அங்க குடுத்துறலாம். வேண்டாம் அப்படின்ட்டு. என்ன அடிச்சு துன்புறுத்தி ஒரு வேதனையா அது என்ன வந்து ஒரு ப்ளஷர் கிடைச்சிரும்? என்ன ஒரு விஷயம் கிடைச்சிரும்? அத வந்து துன்புறுத்தி, அத கொன்னு அத துன்புறுத்தி கைய உடைச்சு, அதுல என்ன ஒரு ப்ளஷர் கிடைக்குது? ஏன்னா, எந்த கேள்வியும் அந்த குழந்தையால கேட்க முடியாது. எதுவுமே அந்த குழந்தையால பண்ண முடியாது. இல்லையா? நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு பக்கம், இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒண்ணு நடக்குதுன்னா, நம்ம ஏதாவது ஒரு வகையில போலீஸ்க்கு அலர்ட் குடுத்து தான் ஆகணும். பார்க்கறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா இருக்காங்க. ஆனா, இவ்ளோ இதா இருப்பாங்க. இப்படி ஒரு மனுஷங்களா நம்மள சுத்தி இருக்காங்கன்றபோது, அத எப்படின்னே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது என்ன சொல்ல? ஒரு மாரி போட்டு குடையுது மண்டைய. என்னடா என்ன மாரியான உலகத்துலடா இருக்கிறோம்? என்ன என்ன மாதிரியான இடத்துல இருக்கோம்? ஸோ அதான் நெக்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு விஷயம் தெரியுதுன்னா, நம்ம டைரக்ட்டா போலீஸ அலார்ட் பண்றது ரொம்பவே பெட்டர். ஸோ உங்க நியர்பை ஹவுசஸ்லயோ, இல்ல இந்த மாதிரியோ பிள்ளைய வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு ஆசிரமத்துல விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு முடிவ தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இது ஏன்னா, ஒரு தடவ நடக்கலாம், 2 நடந்துட்டே தான் இருக்குது. ஸோ மேபி அந்த மாரி ஒரு முடிவு வேணாம் அப்படின்னா, தயவு செஞ்சு ஆசிரமத்தில விட்டுருங்க. அது அவங்க எப்படியும் பொழைச்சுப்பாங்க, வந்துப்பாங்க. உங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பட் இது நல்ல சொல்யூஷன் இல்ல. இது நீங்களும் கண்டிப்பா ஜெயில்ல மாட்டிப்பீங்க. ஸோ தெரியல என்ன சொல்றதுன்னு.